ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்குங்கள். மிக முக்கியமான ஒன்று, பக்தி விருத்தியை உண்டாக்க திருச்சபையே ஒருவருடைய பக்தி விருத்தி அடைவதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளிகளாக இருக்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்னொருவருடைய பக்தியை கெடுத்து கொண்டு இருப்பாங்க. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, நீ எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாயே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, நீ இயேசு ஏற்றுக்கொள்வதனால எந்த லாபமும் இல்லை என்று சொல்ல அளவுக்கு, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாகவும் அவருடைய திட்டத்தின் நிமித்தமாகவும் மனுஷர்கள் வாழாத போது அவர்கள் மக்கள்கிட்ட நல்ல பெயரை அவர்கள் இழக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் கவனிக்கும் போது பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒருவர் நீங்கள் செய்கிற போது, நீங்கள் செய்கிற நன்மைகள் இன்னொருவர் பார்க்கும்போது அவருக்கு அதில் பக்தி உருவாக வேண்டும். இவரை போல் நான் ஆராதிக்கணும், இவரை போல் சர்ச்சுக்கு வரணும், பர்றா இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நபர்களை பார்த்து நம்மை பார்த்து மக்கள் பக்தி விருத்தி உண்டாகணும், பக்தி வைராகியம் கொள்ளணும். உங்களை பார்த்து பக்தி வைராகியம் கொள்ளுகிற அளவுக்கு நாம் வாழ வேண்டும். நம் நிமித்தமாக மக்கள் இடரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எதுக்கு ஆமென் சொன்னீங்க? உங்கள் நிமித்த மக்கள் இடறி விழக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியவர்களில் மத்தியில் நீங்கள் இடர செய்தால் அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக கடவனாம். உங்களால் மக்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, உங்களால் மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறாங்க, உங்களால் மக்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்காங்கன்னா உங்கள் கழுத்தில் என்ன கட்ட வேண்டியது? எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் இறக்கி விடுவதற்கு சமானமாக. அப்போ என்னால் யாருமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, என்னால் யாரும் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, என்னால் யாரும் உபத்திரவத்தை காணக்கூடாது. என்னால் என் குடும்பத்திற்கோ, என்னால் என் நண்பர்களுக்கோ, என்னால் என் திருச்சபைக்கோ, இல்லை நான் வேலை பார்க்குற இடத்திற்கோ யாருக்குமே இயன்ற மட்டும் என்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். மிக முக்கியமாக ஒருவருக்கொருவர் நீங்கள் பக்தியை உண்டாக்க, பக்தி வைராகியத்தை உண்டாக்குங்கள். ரோமர் 15:2 வாசிக்கும் போது இங்கே வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 15:2 நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இங்கே வசனத்தில் வாசிக்கும் போது பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். பிரியமாய் அவர்கள் நடக்க வேண்டும். அப்போ எப்படியாகிலும் பிறருடைய பக்தி விருத்திக்கு நாம் முயற்சி செய்து இயன்ற மட்டும். ஏனென்றால் சில நேரங்களில் கவனித்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, ஒருவன் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஒருவரை பார்த்தே ஒருவர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென். ஒரு நபரை பார்த்தே ஒரு நபர் ரட்சிக்கப்படக்கூடியதெல்லாம் இருக்கிறது உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து நாட்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அநேகர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய் என்று சொல்லாமல் செய்தவர்கள். எக்ஸாம்பிள் பரபாஸ். இயேசு கிறிஸ்து எந்த உபதேசம் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கின உடனே பரபாஸ் இயேசுவிற்கு பின்பதாக, சிலுவைக்கு பின்பதாக செல்கிறார், ஊழியம் செய்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்ததான ஒரு அதிபதி, அவன் சீமோன் பேதுரு தான் போய் அந்த போர் சேவகனுடைய ஒரு காதை வெற்றார். அவனுக்கு தேவன் சொல்லலை, ஆனால் அங்கே ரட்சிக்கப்படுகிறது, ஊழியம் செய்கிறதையும் பார்க்குறோம். மல்குஸ் என்றதான அந்த நபர். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டவன் அந்த சீமோன், சிரேனே ஊரான சீமோன், அவனுக்கு இயேசு ஊழியம் பண்ணுன்னு சொல்ல கிடையாது. இயேசுவுக்கு நடந்த செயலை வைத்து அவன் ஊழியம் செய்ய அந்த ஆசை வந்தது. அப்போ ஒருவனுடைய பக்தி வைராகியம் என்பது, கிறிஸ்தவர்களே நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தான் சாட்சி. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு நீங்கள் தான் சாட்சி. அந்த தேவன் இருப்பதற்கு நீங்கள் தான் அடையாளமாக இருக்கிறீங்க. அப்போ அந்த இடத்த சுற்றி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு நன்மையாக மேன்மையாக வாழ வேண்டும். பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக நீங்கள் வாழுங்கள். ஒன்பதாவதாக
மக்கள் மேலே நீங்கள் எப்படி இருக்குன்னா ஒருவருக்கொருவர் தயை உள்ளவராக இருங்கள். எவ்வளவு அன்பு கூற முடியுமோ, எவ்வளோ இரக்கம் உள்ளவளாக இருக்க முடியுமோ அவ்வளவு இரக்கம் உள்ளவளாக இருங்கள். எபேசியர் 4:2 வாசிக்கும் போது, ஏனென்றால் ஒருவரும் கீழே விழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி விழாமல் அவங்கள நம்ம பிடிக்க முடியாது. சில பேருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கலாம், சில பேருக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து தாங்கலாம், சில பேருக்கு அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களே தாங்க முடியும். நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் தாங்க வேண்டி வசனம் சொல்லுகிறது. அதாவதாக ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்வது மிகவும் நல்லது. இன்றைக்கி எனக்கு நான் வேலை செஞ்சு, என் வீட்டுக்கு வேலை செஞ்சு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேலை செஞ்சு, எனக்கு பிடிச்சவங்களுக்கு வேலை செஞ்சு மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் நமது வாழ்க்கையில் ஊழியம் செய்ய, இல்லையென்றால் உதவி செய்ய நாம் முயற்சி பண்ண வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா என்ன செய்யணும்? சபையே அங்கே நம்ம ஒன்று கூடிடணும். ஒருவருக்கொருவர் நம்ம ஊழியம் செய்யணும், ஒவ்வொருக்காக ஒரு உதவி செய்யணும். எந்தெந்த நன்மைகள் எந்தெந்த வகையில் ஊழியம் செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலே ஊழியங்களை செய்யலாம். இங்கே வாசிக்கும்போது கலாத்தியர் 5:13 நாம் கவனிக்கும் போது, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவரை ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய சொல்லி இங்கே நாம் கலாத்தியர் 5:13 என்றதான அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அன்பினாலே ஊழியம் செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஊழியம் செய்யும்போது எப்படி செய்யுங்க? அன்பினாலே. ஒரு சபையில் ஏதாவது ஒரு வேலை தராங்க செய்யுங்க அப்படின்னாலையும் அந்த அன்பு நிமித்தம் அந்த இடத்துல போய் செய்யணும். ஒருத்தர் ஏதாவது கூப்பிட்றாங்க, ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அந்த ஹெல்ப் நம்ம எப்படி போய் செய்யணும்னா அன்பு நிமித்தமாக அவர்களுக்கு நாம் உதவி செய்யணும். அன்பு நிமித்தமாக. அவன் யார்? என் சபை சார்ந்தவன். அவன் யார்? அவன் என் சகோதரன். அவன் யார்? என் சபையில் நானும் அவனும் ஒரே இரத்தத்தையும் ஒரே மாம்சத்தையும் புசித்தும் குடித்தும் இருக்கிறோம். ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறோம். ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். ஒரே இடத்திற்கு நாங்கள் போக போகிறோம். ஆண்டவர் எங்களை இந்த பூமியில் இணைத்து ஐக்கியப்பட வைத்திருக்கிறார். அப்போது ஒருவனுக்கு ஊழியம் செய்யும்போது, ஒருத்தனுக்கு உதவி செய்யும்போது, இல்லை யாராக்காவது ஹெல்ப் பண்ணும்போது அது எப்படி செய்யணும்னா அன்பினாலே ஒருவரை ஒருவருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஒரு உதவி என்பது, ஊழியம் என்பது, சேவை என்பது அன்பை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சேவை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்யும் பணிவிடையாகும். தெய்வ பிள்ளைகளுக்கு செய்கிற பணிவிடையாகும். நான் பேசுறது கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஊழியம் செய்கிற நீங்கள் ஒருவேளை அன்பு நிமித்தம் செய்தீங்க அப்படின்னா அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்யும் பணிவிடையாகும். சேவை என்பது அவன் தன்னார்வமாக பிறருக்கு பணி செய்ய வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் தன்னார்வமாக அவர்கள் பிறருக்கு பணி செய்ய வேண்டும். சேவை என்பது பரிசுத்தவான்களுக்கு செய்யும் பணிவிடையாகும். வேதம் சொல்கிறது, எத்தனையோ பேர் தேவ தூதர்கள் என்று அறியாமல் அவர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, அவர்களுக்கு ஊழியம் செய்தாங்க, அவங்கள நேசித்தாங்க, வீட்டில் இடம் கொடுத்தாங்க. தேவ தூதர் என்று அறியாமல் எத்தனையோ நேரங்கள் நாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். சேவை என்பது நமது நேரம், அறிவு, பணம், சரீர உழைப்பு ஆகியவற்றின் மூலம் பிறருக்கு பணிவிடை செய்வதாகும். அப்போது சேவை என்பது எதிலெல்லாம் சேவை செய்ய முடியுமோ அதிலெல்லாம் சேவை செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எதில் சேவை செய்ய போகிறீங்க? நீங்கள் எதிலெல்லாம் சேவை செய்ய முடியுமோ அதிலெல்லாம் சேவை செய்யுங்க. எதெல்லாம் உங்களுக்கு மக்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் மக்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுங்க. நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸில் எதையெல்லாம் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியுமோ, ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியுமோ அது எல்லாவற்றும் நீங்கள் உங்களால் ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியும். ஏனென்றால் அது ஒரு சேவையாக இருக்கும். அப்போது நம்ம இந்த காரியத்தில் பார்க்கும்போது அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று பார்த்தோம். ரோமர் 12:5 வாசிக்கும்போது, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம்.
நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயும் ஒருவருக்கொருவர் அவயங்களாயும் இருக்கிறோம். சரீரத்தில் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சரீரமாகவும் நாம் அவருடைய அவயங்களாய் இருக்கிறோம். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து சரீரத்தை அமைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்திலே ஒன்று வேண்டாம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது, முடியாது. கனம் உள்ளதாக இருக்கிறது, சிலது கனவீனம் உள்ளதாக இருக்கிறது. நம்ம உடலில் எல்லாமே தேவை, இது வேண்டாம் என்று எதுவுமே சொல்ல முடியாது. எனவே அப்போது நம்ம சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம் என்று இங்கு ரோமர் 12:5 வாசிக்கும். சபை என்பது சரீரத்தின் அவயங்கள். நம்ம எல்லாமே ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.